You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இன்னும் ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களை நோக்கி வருகிறது. ஏன்னா தேவன் நம்மோட பேசுகிறார், தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். இன்றைக்கு காலையில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை கேட்டது தான், இதில் இருக்கிறது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் இதை நாம் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தினால் இது எந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் அனுபவிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை வெளிப்படுத்த முடியும், உற்சாகப்படுத்த முடியும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு இதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொன்னேன், கேட்டிருப்பீங்க, ஜெபம் பண்ண வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள புத்தகங்களை வாசிக்கிறோம், பள்ளிக்கு செல்லுகிறோம் அல்லது லைப்ரரிக்கு போகிறோம், தேவையான புத்தகங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல அறிவு கிடைக்கிறது. உலக அறிவு, அரசியல் அறிவு, மனிதர்களை குறித்த அறிவு, மிருக ஜீவன்களை குறித்த, இப்படி பல ஆய்வுகளை நாம் மேற்கொள்ள முடியும். எப்போ? வாசிக்க ஆரம்பித்தால். படிக்கும்போது அறிவு மட்டும்தான் வளரும், ஆனால் ஆன்மீகத்திற்கு அது எந்த விதத்திலும் உதவியாக இருக்க முடியாது. ஆனால் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் நிறையா புத்தகத்தை படிங்க, அறிவை வளர்த்து கொள்ளுங்க, அதெல்லாம் நன்மை செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. அது எல்லாவற்றை விட ஆன்மீக காரியங்களுக்கு, வளர்ச்சி பெறுவதற்கு, இறைவனை கண்டு கொள்வதற்கு, தீமையை விட்டு விலகி வாழ்வதற்கு, பாவம் செய்யாமல் காத்து கொள்வதற்கு, பரிசுத்தத்தை புரிந்து கொள்வதற்கு, நீதியாய் வாழ்வதற்கு, நீதி நெறிமுறைகளை கடைபிடிப்பதற்கு, மற்றவர்களை சரியான வழியில் நடத்துவதற்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் அதை அழுத்தமாக உங்களுக்கு சொல்லுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, குறிப்பாக யோவான் ஒருவேளை இந்த வேதத்தினுடைய 66வது புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷம் இதை மட்டும் சொல்லுகிறாரா என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த 66 புத்தகங்கள் அடங்கிய அத்தனையும் சேர்ந்து ஒரே ஒரு புத்தகம். ஒரு புத்தகம் 66 அடங்கி இருக்கிறது அதில். அதில் நாம் மற்ற புத்தகத்திலும் மற்ற அதிகாரத்திலும் வசனங்களிலும் பார்க்கும்போது இந்த வேதத்தை படிக்க வேண்டும் என்கிற காரியங்களை நாம் அறிகிறோம். என்ன சொல்கிறார்னா, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் எதையோ படித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை தடுமாறி கொண்டிருக்கிறது. ஒரு நிலையான வாழ்வு இல்லை, ஒரு நிம்மதியான வாழ்வு இல்லை, ஒரு தெளிவான வாழ்வு இல்லை. தடுமாறி கொண்டிருக்கிற நிலைமைகள் காணப்படுகிறது. ஒரு மனிதன் என்றால் ஒரு சரியான நிலையில் மற்றவர்கள் பார்த்து மெச்சிக்கொள்ள வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு நல்ல நிலையில் ஒரு மனிதன் இன்னார் வாழ்ந்தார், பரவாயில்லப்பா, ஒரு நல்ல நீதியாக, ஒரு நேர்மையாக, ஒரு நல்லபடியாக வாழ்ந்த மனுஷன் நல்லதை பேசுவார், இப்படியெல்லாம் பேரு வரும். அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியோடு வாழ வேண்டுமானால் எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வேதத்தில் உள்ள
வார்த்தைகளை, வசனங்களை படிக்க வேண்டும். இப்போ படிப்பதற்கு இப்போ படிக்காதவங்க நிலைமை என்ன ஆகிறது? அதற்கு வேறு வார்த்தைகள் இருக்குது. இதிலேயே சொல்லப்பட்டிருக்கு. கேட்கிறதற்கு நல்ல விஞ்ஞான முறையில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. பார்க்க, படிக்க, கேட்க அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு முக்கியப்படுத்துகிற விஷயம், படிக்க எழுத தெரிந்தவர்கள் இந்த பரிசுத்த வேதத்தை வாசிக்க வேண்டும். சில நேரத்தில் புத்தகத்தை படிப்பீங்க, ஏதோ ஒரு புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கணும்னு ஒரு மூலையில் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த வேதத்தை படிக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காது. ஏன் தெரியுமா? ஏன் இதை வாசிக்கணும்? இது ஆண்டவருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. தேன் சாப்பிட்டா கூட அந்த திகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, தெவிட்டுடுன்னுவாங்க, திகட்டுன்னுவாங்க. ஆனால் தெவிட்டாத எத்தனை முறை சாப்பிட்டாலும், எத்தனை முறை இதை நாம் படித்தாலும் நமக்கு அந்த தெவிட்டாத இன்பம் இதற்குள்ளே காணப்படுகிறது. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேனே, எப்படியும் இந்த வேதத்தை எனக்கு ஞாபகம் இருக்குமானால் ஒரு 25 முறைக்கு மேலே, ஏன்னா 41 வருஷத்துக்கு மேலே, 45 வருடமாக நான் இந்த வேதாகம தொடர்போடு இருக்கிறேன். ஆனால் ஆரம்ப நாட்களில் வருஷத்துக்கு ஒரு முறை நான் வேதத்தை முடித்தேனா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட சில வருஷங்களில் பார்க்கும்போது அடிக்கடி இந்த வேதத்தை வாசித்தாலும் இப்பொழுது வருஷத்திற்கு ஒரு முறையாவது இதை நான் புரியுதோ புரியலையோ இதை வாசிக்கிறேன். படிக்க அதில் உள்ள விசேஷங்கள் வெளிப்படுகிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தை வாசிக்கும்போது தேவனை கண்டு கொள்ளுகிறோம். என்னென்ன வேணும் எல்லாவற்றையும் இந்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிறது. சட்டங்களை குறித்து அறியணுமா? இந்த பைபிளில் இருக்குது. பாவத்தை குறித்து அறிய வேண்டுமா? இந்த பைபிளில் இருக்குது. பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு புரிதல் வேண்டுமா? இந்த வேதத்தில் இருக்குது. நன்மை பெற வேண்டிய வழி வேண்டுமா? ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எந்தெந்த இடத்துல எப்படி வாழ வேண்டும் எல்லாம் இதில் இருக்குது. எனவே இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். இப்போ இதுவரைக்கும் எனக்கு புரியல, எனக்கு நேரம் இல்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டு இருப்பீர்கள். தயவு செய்து இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிங்க. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்களை பலப்படுத்தும். ஒரே ஒரு வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. அதில் படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் வளரும்படி, வளரணுன்னா சரீரத்தில் இல்லை, ஆத்துமாவிலே வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல, புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும்? ஒரு தாயினிடத்தில் அதை பசியை ஆற்றிக்கொள்ள பால் குடிக்கணும்னு அந்த குழந்தை வளர்ந்து குறிப்பிட்ட நாட்கள் ஆயிட்டு அது தாய்ப்பாலை குடித்து அது வளர வேண்டும் என்கிற அதுக்கு தெரியாது. ஆனால் அது அறியாமலே அதனுடைய அந்த பசியின் தூண்டுதல் அதற்கு அந்த ஆர்வத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் புதிதாக இருக்கிற ஒரு விசுவாசி அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இதை என்ன செய்யணுமா? குழந்தைகளைப் போல திருவசனமாகிய வசனம், களங்கமில்லாத, எந்த குறைபாடு இல்லை, இந்த ஞானப்பாலின் மேல் ஞானம் கிடைக்கிற ஒன்று, இதன் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். எதனால்? இதற்கு முன்பு உள்ள 2 வசனம் சொல்லுது, அதில் நாம் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று. எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் வேதத்தை ஜெபித்தால் மட்டும் போதாது, வேதத்தை வாசிக்க வேண்டும். வாசித்து பாருங்க. யார் இதை வாசிப்பாங்க? நேசிக்கிறவங்க தான். ஆண்டவரை நேசிக்கிறவங்க, வேதத்தை நேசிக்கிறவங்க இதை வாசிக்க முடியும். செஞ்சு பாருங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார். தெய்வமே அந்த வாஞ்சையை எல்லாருக்கும் தாரும். வளரட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், வாஞ்சையை உருவாக்கும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.